Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள். Grammar tips under the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழல் என்று யோசிக்கிறீர்களா? Yes. சில் என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென்று எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை பயின்றிடலாம். நாம் அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்கப் போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், அதாவது நிறுத்திடாமல் பார்வையிடுங்கள். இதே போல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகின்றீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே இருக்கின்ற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் இனிமேல் பதிவிடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் பார்வையிட முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். Let's start the practice. Day 37. Must have, can't have, could have plus past participle. Modal deduction, past tense. நேற்றைய தினம் day 36 பாடத்தில் must be, can't be, could be என்பவை நிகழ்கால அனுமானங்களையும் ஊகித்தல்களையும் குறிப்பிட பயன்படும் என்று பார்த்தோம். அந்த வீடியோவை பார்வையிட்டிருக்காவிடில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன். பார்வையிட்டு விட்டு இந்த வீடியோவை பார்வையிட்டால் மிகுந்த விளக்கத்தை பெறக்கூடியதாக இருக்கும். இன்று நாம கடந்த காலத்தில் என்ன நிச்சயமாக நடந்திருக்கலாம், நடைபெற்றிருக்கல, நடக்கக்கூடிய சாத்தியம் இருந்திருக்கிறது என்பன பற்றி நமது ஊகித்தல்களையும் அனுமானங்களையும் எப்படி ஆங்கிலத்தில் தெரிவிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. We use the modal verbs must have, can't have and could have to make guesses or deductions about an action in the past that we believe has definitely happened, has definitely not happened, or possibly happened based on our knowledge, information, or evidence, or lack of it. Must have or can't have plus past participle show we are 99% sure. Must have for strong belief, can't have for strong disbelief. அதாவது must have உறுதியான நம்பிக்கையின் பொருட்டும், can't have உறுதியான அவநம்பிக்கையின் பொருட்டும் பயன்படுத்துகின்றோம். Could have plus past participle shows we are 30 to 50% sure. அதாவது uncertain but possible about something. வாக்கிய அமைப்பு. எழுவாய் ஒருமையா பன்மையா என்ற கவலை ஏதுமின்றி subject plus must have or can't have or could have plus past participle. உதாரணங்கள் பார்ப்போமா? நேற்றிரவு நான் வீதியில் ஒரு மனிதனை கண்டேன். அவர் நேராக நடக்கல, அவரில் பியர் வாடை வீசியது மற்றும் அவர் உரத்து பாடிக்கொண்டிருந்தார். இங்கு இந்த கடந்த கால நிகழ்வை எவ்வாறு ஊகித்துணர்ந்து கொள்ள முடிந்திருக்கும்? அவர் குடித்திருந்திருக்க வேண்டும் அப்படின்னு. Do I think he was drunk? அவர் குடிச்சிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேனா? ஆம். How sure am I? Very sure. 99% sure. Why I'm so sure? என்னுடைய அனுமானித்தல்களுக்கு சில ஆதாரங்கள் இருந்தன. He wasn't walking straight. அவர் நேரா நடக்கல.
He smelled of beer. அவர்ல பியர் வாட அடிச்சது. Am I making a deduction about something in the past? கடந்த காலத்தை பற்றி ஏதாவது அனுமானிக்கிறேனா? Yes. What do I say if I am 100% sure? எனக்கு 100% முழு நம்பிக்கை நிச்சயம் இருந்தா அப்படி சொல்லியிருப்பேன். Very good. He was drunk. இங்க நான் அனுமானித்துள்ளேன். ஆனாலும் strong belief இருக்கு. அப்போ இதை எப்படி நான் சொல்வேன்? Very good. He must have drunk. அவர் குடித்திருந்திருக்க வேண்டும். He must have drunk. Again, he must have drunk. அவள் இப்போ வீட்டை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும். இப்ப கிட்டத்தட்ட 11 மணி. உங்களுக்கு தெரியும், அவ வழக்கமாக வீட்டை விட்டு 11 மணிக்கு முன்னர் வெளியேறுவதுண்டு. எக்ஸாக்ட்லி எத்தனை மணிக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா 11க்கு முன்ன வெளியேறிடுவா. இது ஆங்கிலத்தில் எப்படி நாங்க சொல்லலாம்? ஸ்ட்ராங் பிலீஃப். அதனால she must have left the house by now. It's nearly 11 o'clock. She must have left the house by now. It's nearly 11 o'clock. எங்களோட சேர்ந்து வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. She must have left the house by now. It's nearly 11 o'clock. ஷீலாவின் பை இங்க இருக்கு, பேக். அவளுடைய கம்ப்யூட்டர் என்னமோ இயங்கு நிலையில இருக்கு, அதாவது ஓனா இருக்கு. ஆகவே அவர் வீட்டுக்கு போயிருக்க முடியாது அனுமானிக்கிறான். இங்க என்ற ஸ்ட்ராங் டிஸ்பிலீஃப், அவர் போயிருக்க முடியாது என்று சொல்லி நெகட்டிவா ஒரு செயல்பாடு, அது என்னுடைய ஸ்ட்ராங் டிஸ்பிலீஃப் குறிக்குது. Sheila's bag is here and her computer is still on, so she can't have gone home. Sheila's bag is here and her computer is still on, so she can't have gone home. Again, Sheila's bag is here and her computer is still on, so she can't have gone home. அவள் முழு வீட்டையும் தன்னந்தனியே 2 மணித்தியாலங்களில் சுத்தம் செய்திருக்க முடியாது. அவள் சில உதவி பெற்றிருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், வீடு ரொம்ப பெருசு. அப்ப தன்னந்தனியே 2 மணித்தியாலத்துல செய்யல, அது செய்திருந்தா கூட நேரம் கூட பிடிச்சிருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு அவள் செய்திருக்க முடியாது என்பது தொடர்பாக 99% ஷூரா இருக்கிறீங்க. A strong disbelief. She can't have cleaned the whole house on her own in 2 hours. She can't have cleaned the house on her own in 2 hours. இன்னொரு விஷயத்துல நீங்க strong belief வச்சிருக்கீங்க, அவள் சில உதவி பெற்றிருக்க வேண்டும். She must have had some help. எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி பார்ப்போம். Can't have cleaned the whole house on her own in 2 hours. She must have had some help. Again, she can't have cleaned the whole house on her own in 2 hours. She must have had some help. She can't have cleaned the whole house on her own in 2 hours. She must have had some help. உதாரணங்கள் பார்ப்போம். ஏற்கனவே உன்னுடைய மதிய உணவை முடித்து விட்டாயா? நீ பசியாக இருந்திருக்க வேணும். ஒருவர் பாக்குறீங்க, ரொம்ப விரைவாக தன் லஞ்ச முடிச்சிட்டார். இதுல நீங்க என்ன அனுமானிக்கிறீங்க? அவர் ரொம்ப பசியா இருந்திருக்க வேணும் அப்படின்னு. முதலாவது வினா, have you finished your lunch already? You must have been hungry. Have you finished your lunch already? You must have been hungry. Again, have you finished your lunch already? You must have been hungry. Again, have you finished your lunch already? You must have been hungry.
அவனுடைய கார் இங்கே இருக்கிறது. அவன் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்திருக்க வேண்டும். கார் இங்க இருக்கிறது. அவர் கார்ல தான் வெளியில போய் வரவர். அப்போ சீக்கிரம் வீட்டை வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுமானிக்கிறீங்க. His car's here. Must have come home earlier. His car is here. He must have come home earlier. Again, his car is here. He must have come home earlier. இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு விடயம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இப்பட்ட உதாரணங்களோடாக என்ன விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்றால், இந்த past deduction of modal verbs கிட்டத்தட்ட present perfect tense இனுடைய தொழிலை செய்கிறது. அதாவது என்ன, ஒரு நடந்து முடிந்த செயலை பற்றி அனுமானிக்கின்றோம். ஆனால் அந்த செயலுக்கும் present tenseக்கும் தொடர்பு இருக்கின்றது. நன்றாகவே உங்களுக்கு இந்த உதாரணங்களில் விளங்கி இருக்கும். அவருடைய கார் இங்கே இருக்குது, present tense. அதனோடு நாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம் முடிந்த ஒரு செயலை பற்றி. அப்படி என்றால் அவர் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்திருக்க வேண்டும். வெரி குட். நாங்கள் மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். அவள் தன்னுடைய காரை அங்கு ஓட்டி சென்றிருக்க முடியாது. அவளுடைய கார் சாவிகள் இங்கேதான் இன்னும் இருக்கிறது. கார் சாவி இங்கே இருக்கிறபடியா அவள் அதை ஓட்டி சென்றிருக்க முடியாது. She can't have driven her car there. Her car keys are still here. She can't have driven her car there. Her car keys are still here. Again, she can't have driven her car there. Her car keys are still here. திருடன் ஒரு சாவி வைத்திருந்திருக்க வேண்டும். கதவு பூட்டியபடியேதான் இருந்தது. அதோட எதுவுமே உடைக்கப்படல. ஒரு வீட்டுல திருட்டு போயிட்டுது, ஆனால் கதவு பூட்டியபடி இருந்திருக்கு. வேற எதுவுமே ஜன்னலோ வேற எதுவுமே உடைக்கப்படவும் இல்லை. The thief must have had a key. The door was locked and nothing was broken. The thief must have had a key. The door was locked and nothing was broken. Again, the thief must have had a key. The door was locked and nothing was broken. நீ அவளை பார்த்திருக்க வேண்டும். அவள் உனக்கு முன்னேதான் நின்று கொண்டிருந்தாள். அப்போ என்ன, 99% sure. You must have seen her. She was standing right in front of you. You must have seen her. She was standing right in front of you. You must have seen her. She was standing right in front of you. Again, you must have seen her. She was standing right in front of you. அவர்கள் என்னை தப்பாய் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இங்கே ஒருவரை புரிந்து கொள்வதை அண்டர்ஸ்டாண்ட் என்போம். தப்பா புரிஞ்சு கொள்றத மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வடிவம் மிஸ் அண்டர்ஸ்டுட். They must have misunderstood me. They must have misunderstood me. Again, they must have misunderstood me. நான் என் பணப்பையை உணவகத்தில் தொலைத்திருக்க முடியாது. அதற்கு பிறகு நான் வீட்டுக்காக டாக்ஸில வர வைக்கல என்ன செய்தேன், டாக்ஸிக்கான பணத்தை செலுத்தியுள்ளேன். அப்ப இதுல இருந்து நான் முடிவுக்கு வந்திருக்கிறேன், எப்படி பணப்பைய உணவகத்துல தொலைச்சிருக்கேன். I can't have left my wallet in the restaurant. I paid for the taxi home afterwards. I can't have left my wallet in the restaurant. I paid for the taxi home afterwards. Again, I can't have left my wallet in the restaurant. I paid for the taxi home afterwards. நீ வரவில்லை என்று சொல்ல எனக்கு கால் பண்ணி இருக்கலாம். நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். You could have called me to say you weren't coming.
You could have called me to say you weren't coming. Again, you could have called me to say you weren't coming. நான் என் சாவிகளை அங்கே தொலைத்திருந்திருக்கலாம். எனக்கு டவுட், நாட் ஷுவர், ஈவன் 30 to 50% மாதிரி தான். I could have lost my keys there. I could have lost my keys there. அவன் தான் விண்ணப்பித்த அந்த வேலையை பெற்றிருந்திருக்கலாம். எங்களுக்கு தெரியாது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. He could have got that job he applied for. He could have got that job he applied for. Again, he could have got that job he applied for. நான் இரவு முழுவதும் வேலை செய்திருந்தால் அதை முடித்திருக்க முடியும். அப்போ நான் இதுல கான்ஃபிடென்டா இல்லை, 100% ஷுவரும் இல்லை, 99% ஷுவரும் இல்லை, 30 to 50% நம்புறேன். அப்படி வேலை செய்திருந்தா முடித்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வேலை. I could have finished if I worked all night. I could have finished if I worked all night. Again, I could have finished if I would worked all night. Now, this is the time for you to check your understanding. அவன் தனது பரீட்சைக்காக கடினமாக படித்திருக்க வேண்டும். எதை வைத்து எதை சொல்கிறீர்கள்? அவர் இப்போது வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போ 99% ஷூரா சொல்றீங்க. Strong belief. அவர்கள் அதை முடித்திருக்க முடியாது. 99% not sure. Strong disbelief. அவள் அழைப்பிதழை இன்னமும் பெற்றிருக்க முடியாது. Again, strong disbelief. அவர்கள் இப்போ வீட்டுக்கு வர்ணம் தீட்டி முடித்திருக்கலாம். உங்களுடைய அனுமானம் 30 to 50% ஷுவராக இருக்கிறது. Please comment your answers. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்டில் பதிவிடுங்கள். I'm ready to answer your questions. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இதே போல மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.